ஹை ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஐகே அகாடமி. இந்த விட என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டைமுக்காக தான் நம்ம எல்லாமே ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஓகேவா? ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான ஒரு பெரும் புரட்சி, ஒரு வேற லெவல் கம்பேக்கு, அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த நம்ம திரும்ப ரீஸ்டார்ட் பண்ண போறோம். அது என்ன அப்படின்னா, உங்க எல்லாருமே தெரியுங்க, ஜனவரி மாசமே வந்து பாத்தீங்கன்னா குரூப் 4க்கான மொத்த சிலபஸை 22 வீடியோல முடிச்சு தரேன்னு சொல்லியிருந்திருப்பேன். ஓகேவா? பட் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 22 வீடியோல 3 வீடியோ தான் கம்ப்ளீட் பண்ணோம். அப்புறமா வேற சில எக்ஸாம்ஸ் ஒரு மாதிரி அதுல ஃபோக்கஸ் பண்ணனால அது அப்படியே ஸ்டாப் பண்ண வேண்டியதா போயிடுச்சு. ஓகேவா? ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1க்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. அது உங்களுக்கு தெரியும். கரெக்டா டிஎன்பிஎஸ்சி சொன்ன மாதிரி ஏப்ரல் 1 ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ ஏப்ரல் மாசம் அப்ப குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகேவா? அப்ப நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, கூடிய விரைவில், ஓகேவா, வித்தின் ஷார்ட் டைம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா திரும்ப ரீஸ்டார்ட் பண்ண போறோம். ஆல்ரெடி நான் ஒரு 3 வீடியோ முடிச்சிருக்கேன்ல, அது என்னன்னா அப்படின்னா தமிழோட சிலபஸ், புது சிலபஸ் பற்றி பார்த்தா தமிழ் மொத்தம் 7 யூனிட். அதுல 6 யூனிட் வந்து இலக்கணம், 7வது யூனிட் தான் இலக்கியமும் ஒரே இடையும் இருக்கும். கரெக்டா? அதுல ஒரு யூனிட் மட்டும் முடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. ஆமா, அதுல ஒரு யூனிட் முடிச்சிருக்கேன். அப்படியே ஜிஎஸ் பக்கம் வந்தீங்க அப்படின்னா, ஜிஎஸ்ல அந்த எக்கனாமிக்ஸும் யூனிட் 9, பழைய யூனிட் 9 சேர்த்து ஒரு யூனிட் வச்சிருக்காங்கல்ல, அது தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனும் எக்கனாமிக்ஸும், அந்த யூனிட்டை நான் முடிச்சிருக்கேன். இவ்வளவுதான் முடிச்சிருக்கு. தமிழ்ல யூனிட் 1ம் இதுவும் முடிச்சிருக்கேன். இப்ப மீதி தமிழ்ல இருக்கக்கூடிய 6 யூனிட், அந்த 6 யூனிட் 6 வீடியோ உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? அது ஆஸ் பிளஸ் ஜிஎஸ்ல இன்னும் கம்ப்ளீட் பண்ணாம இருக்க மீதி எல்லாம் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் எக்கனாமிக்ஸ் மட்டும் தான் முடிச்சிருக்கேன். அந்த யூனிட் மட்டும் தான் முடிச்சிருக்கேன். கரெக்டா சொல்ல போனா யூனிட் 5 நினைக்கிறேன், அதை மட்டும் தான் முடிச்சிருக்கேன். மீதி எல்லாம் நம்ம முடிக்கணும். ஓகே, இதெல்லாம் மேக்ஸ் ரீசனிங்லாம் இருக்கு. மொத்தத்தையும் நான் திரும்ப உங்களுக்கு ரீஸ்டார்ட் பண்றேன் வித்தின் ஷார்ட் டைம். அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு தான் வந்தேன். சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த ரெவிஷன் ப்ராசஸ்ல நான் உங்களுக்கு நிறைய ஃப்ரீ பிடிஎஃப்ஸும் ப்ரொவைட் பண்ற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நீங்க பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க, ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. ஓகேவா? அதுல கேட்டுக்க எல்லா டீடைல்ஸுமே கொடுத்து ஃபில் பண்ணி முடிச்சு சப்மிட் கொடுத்த பிறகு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ரெஸ்பான்ஸ் பேஜ் சொல்லுவாங்க, ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜ்ல ஒரு டெலிகிராம் லிங்க் வரும். அந்த லிங்க் கிளிக் பண்ணி டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அந்த டெலிகிராம் குரூப்ல தான் நான் சில ஃப்ரீ பிடிஎஃப்ஸ் தான் கொடுப்பேன். அதெல்லாம் நீங்க டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். ஓகேவா? ரிவிஷன் கிளாஸஸ் யூடியூப்ல தான் வரப்போகுது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதை சொல்லலாம் அப்படின்னு தான் வந்தேன். ஏன்னா அப்ப ஸ்டார்ட் பண்ணது தொடர்ந்து கேட்டீங்க, ஏன் சார் அடுத்த என்ன கண்டினியூ பண்ணல அப்படின்ட்டு. ஸோ திரும்ப நம்ம ரீஸ்டார்ட் பண்றோம். ஓகேவா? ஸோ நோட்டிஃபிகேஷன் வரப்பலாம் இந்த ரிவிஷன் ப்ராசஸ் பீக்ல இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம். தேங்க்யூ.